அதுக்கு பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்குப்பா. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அப்போ கூட இருந்த சீஷரெல்லாம் பயந்தாங்க. நான் கூட இருக்கும்போது இவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவங்க மேல வச்ச விசுவாசத்துல தான் அவர் தூங்கிட்டு இருந்தார். அது வெறும் தலையணை இல்ல, சீஷரோட விசுவாசம். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசத் பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்தய பவதி நானிய பந்தா வித்யதே அயனாய. இருளுக்கும் அப்பாலுள்ள சூரியனை போன்ற ஒளியுள்ள வல்லமை நிறைந்த புருஷனை நான் அறிவேன். அவனை அறிவதின் மூலமே மரணத்தினின்று கடந்து போக இயலும். அதை தவிர வேறு வழியே இல்லை. அததான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். குட் நைட் பா. முரளி, தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அந்த வசனம் எந்த அதிகாரத்துல வருது? மார்க் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தேங்க்யூ.